வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நல்லா சமைப்பேன்க்கா. காய் வெட்டுறது, பாத்திரம் கழுவுறது, கூட்டி முழுகிறது, என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன்க்கா. சம்பளம் குறைச்சலா இருந்தாலும் பரவாயில்லக்கா. என் பொண்ணுக்கு சோறு போடணும், அந்த அளவுக்கு இருந்தா போதும்க்கா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கக்கா. அக்கா அதான் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கக்கா. இத பாருமா, நீ சொல்றதே எங்களுக்கு சங்கடமா இருக்கு. வேலை இல்லைன்னு சொல்ல வச்சு எங்களை சங்கடப்படுத்தாத. வேற வேலை பார்த்துக்க நல்ல சம்பளம் கிடைக்கும், அதுக்காண்டி தான் சொல்றேன். வேற வந்ததுக்கு நீ சாப்பிட்டு புள்ளிக்கும் சாப்பாடு எடுத்துக்கோ. தரிசனி சாப்பாடு கொடுத்து விடு. வாங்கக்கா. அக்கா அக்கா மன்னிச்சிருங்கக்கா, தெரியாம பண்ணிட்டேங்க. உங்களை தான் அப்பவே கிளம்ப சொன்னோம்ல, ஏன் இப்படி பண்றீங்க? புரிஞ்சுக்கோங்களேன். தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. என்னாச்சுக்கா? ஐயா, இவங்க வேலை கேட்டு வந்தாங்க ஜனனி. இல்லம்மா, வேலை நாள சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி நகர்ந்த கையை பிடிச்சி இழுத்தாங்க, நெய் தவறிடுச்சு. ஐயோ, தாளிக்க வச்சிருந்தது மொத்தமா வீணா போச்சு. என்னாச்சுக்கா? ஏங்கா? இந்தாம்மா, என்ன பண்ற? சரி விடுங்க அத. ஐயோ, அதை விடுங்க, சாப்பிடாதீங்க. அக்கா நல்லாதான்க்கா இருக்கு, இத வச்சு தாளிச்சதா. இந்தாம்மா, இந்த மிச்ச சொச்செல்லாம் வச்சு நாங்க சமைக்க மாட்டோம், அந்த பழக்கெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நீ போமா. நீங்க விடுங்க, நீங்க கிளம்புங்க. நீங்க போங்க. கொண்டுமே போயிருக்கலாம்ல. இப்போ போங்கக்கா. அக்கா, இங்க வேலை எல்லாம் இல்லக்கா, நீங்க போங்க. சரி அக்கா, நான் போயிட்டு நெய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க இங்க இருக்கிற வேலையெல்லாம் பாருங்க. வீட்டுல காய்ச்சின நெய் வீணா போச்சு. அக்கா கவலைப்படாதீங்க அக்கா, இங்க வீட்டுல காய்ச்சற மாதிரியே ஒருத்தர் விக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். பாத்துக்கோங்க. இங்க இருந்து கொஞ்சம் சாமான்லாம் வாங்கணும், நானும் வரேன். சரிப்பா, போயிட்டு வந்துடுறேன். அப்படி ஓரமா எங்கிட்டாவது வச்சிரு, உள்ளார அடியில வச்சிரு. ஏப்பா, கூட பிறந்த அண்ணன் தம்பி நீங்க இப்படி அடிச்சுக்கலாமாப்பா? இங்க பாரு தம்பி, எனக்கெல்லாம் எங்க அண்ணன் தான் சின்ன வயசுல உதவி பண்ணாரு. நான் நல்லா வந்த நேரத்துல அவர் செத்து போயிட்டாரு. இன்னைக்கு அவருக்கு 3 பொண்ணுங்க, 2 பசங்க. அவங்களுக்கு நான் தான் கல்யாணம் முடிச்சு கரை சேர்த்து சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? எங்க அண்ணன் என்னை பெத்த பிள்ளையா வளர்த்தாரு. நான் பெருசா படிக்கல தம்பி, ஆனா எங்க அண்ணன் பம்படியா பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டாரு. முடிஞ்ச வரைக்கும் படிடா படிடா சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டாரு. இந்த மரமடைக்கு ஏறலையே. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பூர்வீக சொந்தப்புறம் ஏன் பேர் எழுதி வச்சாரியா. கடைசி வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டு தான் இருந்தாரு. அது மட்டும் இல்ல, என் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க 4-5 பேரு, அக்கா இருந்துச்சு 3 பேரு. எல்லாத்தையும் கரை சேர்த்துட்டு அவரை புள்ள கொட்டிக்கிட்டு ஒண்ணும் வைக்காம போயிட்டாரு. அதெல்லாம் என் மனசுல ஆழமா பதிஞ்சு போய் நான் நல்லான பிறகு அவங்களுக்கு செஞ்சேன். நானே எப்படி இருக்கப்ப குணசேகர் அண்ணன் உங்களை எப்படி வளர்த்தா தெரியுமா? அப்படிப்பட்ட அண்ணனுக்கு நீங்க ஒன்னும் உயிரை கொடுக்க வேண்டாம். அவருக்கு பிரச்சனை பண்ணாம இருந்தா போதும். 2 பேரும் இப்படி காட்டு தரமா அடிச்சுக்கிறீங்க, என்ன தம்பி இதெல்லாம்? ஏங்க இந்தாருங்க,
எங்கள் அண்ணனுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அது எங்கள் அண்ணனுக்கும் நல்லாவே தெரியும்.